ஹலோ காய்ஸ், என் பேர் ஸ்ரேஷ்டா. இன்றைக்கி நம்ம காரமான புதினா டொமேட்டோ சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். வெங்காயம், உப்பு, பூண்டு, கருவேப்பிலை, புதினா, அதுக்கப்புறம் கொரியாண்டர், சில்லி, டொமேட்டோ, அதுக்கப்புறம் மசூர் தால், தூர் தால், அதுக்கப்புறம் டேமரிண்ட், ரெட் மிளகா, அதுக்கப்புறம் தனியா. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம காரமான டேஸ்டியான சட்னி பண்ண போகிறோம். இதை பாருங்களேன். இந்த பருப்பு எல்லாமே நம்ம ஆயிலில் போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா வறுக்கணும். இது பாருங்க, இந்த சட்னி ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் ப்ளெயினாக ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சட்னிஸ்க்கான இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மென்னடிக்காமல் ஈஸியாக சிம்பிளாக இந்த சட்னி எல்லாம் பண்ண முடியும். இது ரொம்ப சுலபம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈஸி சமையல் கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், காமெண்ட் பண்ணணும். எங்களுக்கு ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க, ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ளே போடுறோம். இந்த வீடியோவில் ட்ரெடிஷ்னல், அதுக்கப்புறம் இல்லை நார்த் இந்தியன் ஸ்டைல் டிஷ்ஷஸ் எல்லாம் கூட காட்டுவோம். ஸோ உங்களுக்கு எந்த டிஷ் வேணும்னாலும் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாருங்களேன், இந்த சிசிலிங் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச சட்னியை காமெண்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் டெய்லி பண்ணுறதுக்கான ரொம்ப நல்ல சட்னியை நாங்கள் பண்ணி காட்டுவோம். உங்களுக்கு அவ்வளோ காரமாக வேணான்னா சில்லிஸை கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் சால்ட் தவிர வேறு எந்த சீசனுமே கிடையாது. இது ரொம்ப நல்லா ஈஸியாக சிம்பிளாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ரெசிபீஸ்க்கு நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ வரைக்கும் நாங்கள் சொல்லி தருவோம். ஸோ இந்த ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இப்போது இறங்கிட்டக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். ஸோ கைஸ், இதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டா நம்ம சூப்பர் ஸ்பெஷல் சட்னி ரெடி. ஸோ எங்களை அரைக்கிறதுக்கு வீடியோ இது பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பார்ட் 2ல் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அந்த சட்னியோட லுக்கு, டேஸ்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் இதுதாங்க. நீங்கள் ஃபுல்லாக அரைச்ச சட்னி பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.